வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாஷிங் மிஷினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது என்ன வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா, சாம்சங் டாப் லோடு 6.2 kg வாஷிங் மிஷின். ஓகேவா? ஸோ இதோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறேன். சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், இந்த சுவிட்சை போட்டால் போதும். சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. பவர் வேணும் அப்படின்னா, வாஷிங் மிஷின் பவர் வேணும்னா மறுபடியும் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக பவர் வந்து மிஷினுக்கு வரும். அதுக்கப்புறமா நீங்கள் என்னென்ன மோடு எதுக்குங்க உங்களுக்கு தெரியும், அதை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 6.2 kgக்கு மேலே வராத மாதிரி பார்த்துக்கோங்க, டோட்டல் வெயிட் ஆஃப் தி துணி. ஓகேவா? இந்த வாஷிங் மிஷினை பொறுத்தளவில் 2018 வாங்கினது, இன்ன வரைக்கும் நல்லா தான் இருக்குது. இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 2018னா ஒரு 7 வருஷம் ஆச்சு. நல்லா தான் இருக்குது. நல்லாவே ஆப்டிமைஸ்டாக துணியை துவைக்குது. நீங்கள் மோட்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அந்தந்த மோடுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து நல்லாவே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். மற்ற வாஷிங் மிஷின்ஸை கம்பேர் பண்ணும்போது, ஐஎஃப்பி அந்த அதர் வாஷிங் மிஷின் எல்ஜிலாம் கம்பேர் பண்ணும்போது, சாம்சங்கில் வந்து ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது. ஓகேவா? இப்போ ஐஎஃப்பிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபால்ட் வந்தது. இந்த ஸ்பின்னே பார்த்தீங்கன்னா உள்ள ட்ரம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஸ்பின் ஆகிறது கண்ணா பின்னான்னு ஆச்சு. அதுவும் புது வாஷிங் மிஷின். அந்த மிஷின் வச்சுருக்குறோம், ஊரில் வச்சுருக்குறோம். ஸோ இதோடைய யூசர் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வாஷிங் மிஷின் தான் எல்லா இடத்துலையும், எல்லா வீட்லேயும் துணி துவைக்கிறது. அதுவே ஒரு சிரமமாக இருக்குது வீட்டில் உள்ளவங்களுக்கு. அது லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் அதுவே சிரமமாக இருக்குது. இப்போ அந்த காலத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா கையில் துணி துவைப்போம். வாஷிங் மிஷின் எங்கேயாவது யாராவது ஒரு வீட்டில் பணக்காரங்க வீட்டில் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ், ஏன் லோயர் ரேஞ்சில் உள்ள எல்லா வீட்லேயும் வாஷிங் மிஷின் இருக்குது. ஓகேவா? அப்போவே எங்கள் சித்தப்பா ஒருத்தர் சொன்னாருங்க, அதாவது எல்லாத்துக்குமே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மிஷின் வந்துடும், அதுவே எல்லா வேலையும் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ துணி துவைக்கிறதுக்கு இந்த வேலையை இந்த மிஷின் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு சுவிட்சை மட்டும் போட்டால் போதும், நமக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது, ஈஸி அப்படின்னு அப்போ சொன்னார். ஈஸின்னு சொன்னார். ஆனால் இப்போ வந்து அது கஷ்டமாக இருக்குது. துணியை போய் எடுத்து போடணும், அதை எடுத்து மோடி துணி துவைக்கிறத காய போடணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது, டாஸ்காக இருக்குதுன்னு நினைக்கிறோம். அவர் இன்னொரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரசங்கத்தெல்லாம் சொன்னார், அதாவது சுவிட்சை போடணும்ல, போய் எஞ்சி போய் போடணும்ல, அதை கூட போடுறதுக்கு ஒரு சோம்பேறி காலம் வரும், அதுக்கு ஒரு அலெக்சான்னு இப்போ வந்திருக்கு, அலெக்சான்னு, அதுக்கு ஒரு மிஷின் வரும்னாரு. சுவிட்சை போடுறதுக்கு ஒரு மிஷின் வரும்னாரு. அதுதான் மிஷின் இருக்குது பற்றி தெரியும். நம்ம அலெக்ஸா சுவிட்சை போடு அப்படின்னா சுவிட்ச் ஆன் பண்ணிடும். அதுக்கு நீங்கள் அலெக்ஸாவில் செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் அலெக்ஸாவை ஏவுனாலே போதும். இப்போ கூகுளும் அலெக்ஸாவை தான் ஏவிக்கிட்டு இருக்காங்கங்க. இது மாதிரி வந்து அன்னைக்கே அவர் தீர்க்க தரிசனமாக சொன்னார். சரி, ரைட்டு. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா வாஷிங் மிஷின் அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணுங்கள், மாதத்தில் ஒரு தடையாவது கைட்ட துணி துவைங்க, உங்கள் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? இல்லைன்னா வேறு ஏதாவது உடற்பயிற்சியாக பண்ணுங்கள். உடற்பயிற்சியே பண்ணுறது கிடையாது. ஓகேவா? அந்த காலத்தில் வந்து அதாவது நம்முடைய வாழ்க்கை முறையோடு சேர்ந்து உடற்பயிற்சியும் கூட வந்துச்சு. இப்போலாம் அது இல்லாமல் இருக்குது. நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த மிஷின் நல்லா தான் இருக்குது. ஓகே, யூசர் ரிவ்யூ 5 ஸ்டார் ரேட்டிங்கில் 4.5 கொடுக்கலாங்க. ஓகே, பை.